அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நிலையங்கள் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதில் திருச்சி ஸ்ரீரங்கம் ரயில் நிலைய திறப்பு விழா நிகழ்ச்சியில் ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன், திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை கலந்து கொண்டார். இவ்விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். இவ்விழாவில் திருச்சி ரயில்வே கோட்ட முதுநிலை இயந்திரவியல் பொறியாளர் கிளமன் பர்னபாஸ், மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் போலூர் நகரமன்ற தலைவர் ராணி சண்முகம் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இவ்விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இவ்விழாவில் திருச்சி ரயில்வே கோட்ட மின் பொறியாளர் பிரசாந்த் மொரோலியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட மன்னார்குடி ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மன்னார்குடியில் நடைபெற்ற நிகழ்வில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி கலந்து கொண்டு ரயில்வே சார்பில் மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினார். மேலும் தேசபக்தியை வலியுறுத்தும் கலை நிகழ்ச்சிகளும் சாரண சாரணியரின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சாமல்பட்டி ரயில்வே நிலைய திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், தெற்கு ரயில்வே மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் அம்ரித் நிலையம் குறித்த கட்டுரை, ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை ரயில் நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி, விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேம்படுத்தப்பட்ட விருதாச்சலம் ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திருச்சி ரயில்வே கோட்ட மண்டல மேலாளர் சுதாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கட்டுரை, நடனம் ஆகிய பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களும் வழங்கப்பட்டது.